சில கத்தோலிக்க அவையினுடைய மக்களுக்கு ஏற்றுக்க முடியாத ஒரு வார்த்தையா இருக்கு. ஃபாதர், அது எப்படி ஃபாதர் அல்லேலூயா என்ற வார்த்தை கேத்தலிக்ஸ் பயன்படுத்தலாம்? அல்லேலூயா என்ற வார்த்தையை நம்ம யாருக்கு மாற்றி வச்சிட்டோம்? பிரிவினை சபைகளுக்கு மாற்றி வச்சிட்டோம். இஸ்ரவேல் அன்பார்ந்தவர்களே, அல்லேலூயா என்ற வார்த்தை பைபிளில் இருக்கு. அல்லேலூயா என்ற வார்த்தை திருவழிபாட்டு முறையில் இருக்கு. அல்லேலூயா என்ற வார்த்தையினுடைய மீனிங் காட் பி பிரைஸ்ட், இறைவன் மகிமைப்படுவாராக. அந்த வார்த்தையை நீங்கள் அடிக்கடி சொல்லலாம், எப்போ வேணாலும் சொல்லலாம். அந்த வார்த்தை சில சபைகளுடைய வார்த்தை அல்ல, திருவழிபாட்டு முறையில் இருக்கிற வார்த்தை. அதுவும் திருவழிபாட்டு முறையில் இறை வார்த்தை வழிபாடினுடைய உச்சக்கட்டத்தில் நற்செய்தி வாசகம் வாசிக்கிறதுக்கு முன்னால வாசிக்கப்படுகின்ற இல்லை ஜெபிக்கப்படுகின்ற பாடப்படுகின்ற ஒரு வார்த்தை தான் அல்லேலூயா என்ற வார்த்தை. தைரியமாக சொல்லுங்க அந்த வார்த்தையை. திருப்பலியிலும் திருவழிபாட்டு முறையிலும் அல்லாமலும் அந்த வார்த்தையை சொல்லலாம். வெட்கப்படாதீங்க அல்லேலூயா என்ற வார்த்தையை சொல்ல. இறைவன் துதிக்கப்படுவாராக, இறைவன் மாட்சிப்படுத்தப்படுவாராக, இறைவன் மகிமைப்படுவாராக. ஏங்க இதை வெட்கப்படணும் அல்லேலூயா என்ற வார்த்தையை சொல்ல? அதனால சில சபைகளுக்கு மாற்றி வச்சிடாதீங்க. கத்தோலிக்க அவையின் திருமக்களே, உங்களுடைய வார்த்தையில், உங்களுடைய வாயில் இந்த வார்த்தை அல்லேலூயா என்ற வார்த்தை முழங்கட்டும். இறைவன் வாழ்த்தப்படுவாராக, இறைவன் துதிக்கப்படுவாரா என்ற வார்த்தை முழங்கட்டும்.